ஓம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் நிலம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருமந்திரம் ஏழாம் தந்திரம். ஏழாம் தந்திரத்தில் போதகன் என்ற ஒரு தலைப்பில் இங்கு திருமல நாயனார் அவர்கள் நமக்கு விளக்குகிறார். சிவஞான அனுபவத்தை காணுதல். ஒரு ஜீவன் எவ்வாறு சிவ அனுபவத்தை பெறக்கூடும், எப்பொழுது அவன் பெறக்கூடும் என்ற ஒரு கேள்விக்கு பதிலாக இந்த பாடலானது அமைந்துள்ளது. வீடு பேற்றினை இங்கு விளக்கி அருள்கிறார். பிரசித்தமான பாடல். சீவனென்ன சிவனாரென்ன வேறில்லை, சீவனார் சிவனாரை அறிகிலர், சீவனார் சிவனாரை அறிந்த பின் சீவனார் சிவனார் ஆயிட்டிருப்பரே. ஜீவன், இங்கே சீவன் என்பது ஜீவன், இந்த ஜீவன்தான் ஆன்மா என்று சொல்லப்படுகிறது. சிவன் என்பது இறைவன். பசுக்களாகிய ஆன்மாவானது பதியாகிய இறைவனை சென்று அடைய வேண்டிய உபாயத்தை இங்கு கூறுகிறார். அனுபவம் பெற்ற ஞானிகள் என்ன செய்வார்கள் என்றால், தனக்கு சிஷ்யனாக இருக்கின்ற சீடனுக்கும் இந்த ஞானத்தை பெற வேண்டி அவனுக்கு உபதேசிப்பார்கள். அவ்வாறாக உபதேசிக்கும் பொழுது அந்த சிஷ்யனானவன் உலகியல் ஆசைகளை நீங்கி, பணம் பதவி புகழ் இவையெல்லாம் நீங்கி, மனதில் இருக்கின்ற அழுக்குகளையும் நீக்கி, பொறாமை காமம் குரோதம் லோபம் மதம் ஆச்சரியம் போன்ற மனதில் உள்ள அழுக்குகளையும் நீக்கி சிவமாகும் நெறியை உணர்த்துகிறார். குருவானவர் சிஷ்யனை சிவமாக்குகின்ற மங்களமாக்குகின்ற அந்த நெறியை காட்டி அருள்கின்றாராம். மேலும் அவர் இந்த பூமியில் மீண்டும் பிறவாமையை அவன் அடைய வேண்டி மேன்மையான நிலையை அவனுக்கு காட்டி அருள்கிறார், உபதேசித்து அருள்கிறார். மேலும் இவ்விடத்தில் இந்த ஜீவனுக்கும் அந்த இறைவனுக்கும் இருக்கின்ற சம்பந்தத்தை இங்கு காட்டி அருள்கிறார். இறைவன் இருக்கின்றானா, இறைவனை காண முடியுமா என்றால் அதற்கு இந்த பாடலில் முடியும் என்று கூறுகிறார். எவ்வாறு என்றால், இதில் சொல்லப்பட்டுள்ளபடி முறையான யோக நிலையில் வாழ்ந்து நமது மனதில் இருக்கின்ற ஆசைகளை நீக்கி, காமம் குரோதம் பொறாமை போன்ற கொள்கைகளெல்லாம் நீக்கி, எவன் ஒருவன் அந்த சிவனையே மேலான கதி என்று நினைத்து தனது வாழ்நாளை கழிக்கின்றானோ, சிவனை தவிர வேறு ஒன்றும் எனது வாழ்க்கையில் தேவையில்லை என்று எவன் ஒருவன் கருதுகின்றானோ, அனைத்தையும் இறைவனுடைய சுரூபமாக எவன் ஒருவன் பார்க்கின்றானோ, அத்தகைய நிலையை அடையும் பொழுது அவன் நிச்சயமாக இறைவனை காண்பான் என்று கூறுகிறார். அவனுக்கு இறைவன் ஞானத்தை தந்து அவன் ஜோதி சுரூபமாக இறைவன் தன்னை காட்டி அருள்வான். இங்கு இந்த ஜீவன் என்பவன் அகண்ட ஞானத்தை பெற்ற பின் ஜீவன் என்பது நீங்கி அங்கு சிவமாக ஆகின்றான். ஆகாசம் எப்படி எங்கும் பிளவுபடாமல் அகண்டமாக காணப்படுகிறதோ, ஆகவேதான் சிதம்பரம் என்று நாம் கூறுகின்றோம். இந்த ஆகாசம் போன்று அறிவை உடையவர், இந்த ஆகாசத்தையே ஆடையாக உடையவர். அத்தகைய அந்த ரூபியை எவன் ஒருவன்
நினைத்து அடைய வேண்டும் என்று கருதுகிறானோ அவன் அந்த அகண்ட ரூபத்தை, அந்த அறிவை அவனும் பெறுகின்றான், அந்த யோகியும் பெறுகின்றான் என்று கூறுகிறார். மற்றபடி இறைவனை காண முடியுமா என்றால், காமக்ரோதாதிகளை வைத்துக்கொண்டு தனக்கென்று பணம், பதவி, புகழ் எல்லாம் அடைய வேண்டும் என்று, அதிகாரத்தை அடைய வேண்டும் என்று ஆசை கொண்டவர்களால் இறைவனை காண்பது என்பது மிகவும் கடினம். ஆகவே இத்தகைய ஆசைகளை நீக்கி எவன் ஒருவன் தெளிந்த மனதுடன் இருக்கின்றானோ, உண்மையில் அறிந்து கொண்டு தனது வாழ்க்கையை அதற்காக அர்ப்பணிக்கின்றானோ, பணம், பதவி, புகழ் இவையெல்லாம் நிலையற்றது, இவையெல்லாம் உண்மை இல்லாதது, ஒரு காலம் இருக்கும், ஒரு காலத்தில் நீங்கிவிடக்கூடியது என்று அறிந்து இந்த உலகியல் பொருள்களை எவன் ஒருவன் விரும்புவதில்லையோ, அதன் மீது பற்றை வைப்பதில்லையோ, அவனுக்கு இறைவன் தன்னை காட்டி அருள்வான் என்று இந்த பாடலின் மூலமாக திருமல நாயனார் அவர்கள் நமக்கு எடுத்து இயம்புகிறார். மூர்த்தியெல்லாம் வாடி எங்கள் மோனகுருவாடி, அருள் வார்த்தை என்றும் வாடி, அன்பர் வாடி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருபியோ நமஹ. ஹரி ஓம்.